கோவை கணபதி அருகே மேயர் வார்டில் தூய்மை பணியாளர்களுடன் அப்பகுதி மக்கள் மோதலில் ஈடுபட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை என இரு வகைகளாக குப்பைகளை பிரித்து வாங்க வேண்டும் என கோவை மாநகராட்சி ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அவ்வாறு குப்பைகளை பிரித்து தராமல் சிலர் வழங்கி வருகின்றனர். முறையாக குப்பைகளை பிரித்து தர வேண்டும். அவ்வாறு தராத நபர்களிடம் உரிய முறையில் நோட்டீஸ் வழங்கி அதே நிலை தொடரும் நிலையில் அபராதமும் வசூல் செய்ய மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி அவ்வாறு குப்பைகளை பிரித்து தராமல் வந்த மேயரின் 28வது வார்டுக்கு உட்பட்ட நபரிடம் குப்பைகளை பிரித்து தர மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அப்போது அவர்களை குடியிருப்பு வாசிகள் ஒன்று சேர்ந்து வாக்குவாதம் செய்ததோடு தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் இது தொடர்பாக மேயர் ரங்கநாயகியிடம் தெரிவித்த போது அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் அப்பகுதி மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஒருபுறம் ஆணையாளர் அபராதம் வசூல் செய்ய சொல்வதாகவும், மறுபுறம் மேயர் வார்டிலேயே அதனை முறையாக கடைபிடிக்காமல் தூய்மை பணியாளர்களை திட்டுவதாகவும் வேதனையுடன் இந்த வீடியோவை மாநகராட்சி ஊழியர்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். வீடியோ காமிங்க வாங்க.